Hello viewers, welcome to Georgie Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா. இது வந்துட்டு ஒரு ஸ்பின் ஆஃப் ப்ரீக்வலா வந்திருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது ஜார்ஜ் மில்லர். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்த்துடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ரெண்டு சின்ன பொண்ணுங்க அவங்க இடத்துக்கு ஒரு கேங் வரதை பார்க்குறாங்க. அந்த கேங்கை தடுக்கலான்ட்டு போகும்போது அந்த கேங்கு அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இன்னொரு சின்ன பொண்ணு அவங்க ஆளுகிட்ட போய் சொல்ல அங்க இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா அந்த கேங்கை சேஸ் பண்றாங்க. அந்த சேசிங் தோல்வியில முடிய அந்த சின்ன பொண்ணு கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை எரிச்சிடுறான் படத்தோடைய வில்லன் டிமெட்டியஸ். இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுகிட்ட நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்டு டிமெட்டியஸ் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். அந்த சின்ன பொண்ணு பேரு தான் ஃபியூரியஸா. இப்படி போற வழியில அவன் வந்துட்டு சிட்டிதலுங்கிற ஒரு ஏரியாவை பாக்குறான். அங்க இம்மார்டல் ஜோங்கிற ஒரு பெரிய ஆளுகிட்ட இவன் சண்டை செய்யறான். அந்த சண்டை தோல்வியில முடிய அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கேஸ் டவுனுங்கிற ஒரு இடத்த வந்துட்டு கைப்பற்றுறான். அந்த கேஸ் டவுன் யாருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பெரிய ஆளு இம்மார்டல் ஜோ வருதுதான். இப்போ திரும்பவும் அந்த இம்மார்டல் ஜோ கிட்ட இவன் பேச்சுவார்த்தைக்கு போறான். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுது. ஆனா ஒரு கண்டிஷனோட. அந்த கண்டிஷன் என்னன்னா ஃபியூரியஸாவையும் அவன் கூட இருந்த மெக்கானிக்கையும் இவன் வச்சுக்கிறதா ஒன்றுதான் கண்டிஷன். இதுக்கு நம்ம டிமெட்டியஸ் வந்துட்டு ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் ஃபியூரியஸா அவங்க அம்மாவை கொன்ன அந்த டிமெட்டியஸை எப்படி பழி வாங்கினாங்க என்ன ஏதுங்கிறது தான் மீதி கதை. ஓகே, இந்த படம் எப்படி ஃபியூரி ரோட் அளவுக்கு இருக்கா? சிம்பிள் கதை தான் இது. ஒரு அம்மா வந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடி குழந்தை முன்னாடி அவங்க அம்மா பண்றாங்க. அது பழி வாங்குறதா கதை. ஆமா ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் மேட் மேக்ஸ்ல வந்து ஃபியூரியஸ் பார்த்தது தெரியும். சார்லஸ் தெரன் நடிச்சது. அதுல அந்த அவங்க வந்து அது மேட் மேக்ஸ்லயே வந்து ஓவர் ஷேடோவா இருக்கும். மேட் மேக்ஸை விட வந்து ஃபியூரியஸா வந்து அதுலயே இந்த லாஸ்ட் வந்து ஃபியூரி ரோட்லயே பயங்கர ஓவர் ஷேடோ. அவங்க தான் பயங்கர மெயின் கேரக்டர். அதுல வந்து மேட் மேக்ஸே சைடு கேரக்டர் மாதிரி தள்ளி இருப்பானுங்க. இப்ப அந்த ஃபியூரியஸ வந்து கொஞ்சம் நல்லா வந்து டெவலப் பண்ண காட்டி அதோட ஸ்பின் ஆஃப் தான் இது. ஆக்சுவலா வந்து இது வந்து பேக் டு பேக் ஃபியூரி ரோடு எடுக்கும் போதே ஃபியூரியஸும் எடுக்கிறதா பிளான் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் இடையில வந்து ப்ரொடக்ஷன் இதாவது வார்னர் பஸ் கூட கொஞ்சம் பிரச்சனை காட்டி அப்படியே இதாயிடுச்சு கொஞ்சம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து அன்யா டெய்லர். அவங்க வந்து வச்சு இவங்க நடிச்சவங்க. இது வந்து ஒரு சிம்பிள் கதை தான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு சேசிங் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கானுங்க ஒரு வெட்ட வெளி பாலைவனத்துல. அப்புறம் திருப்பி செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்த மேட் மேக்ஸோட கொஞ்சம் எசன்ஸ் லைட்டா வருது. இந்த மேட்ரு தான் என்னன்னா அந்த இம்மார்டல் ஜோங்கிறது தான் மெயின். ஏன்னா அதுல மேட் மேக்ஸ் இம்மார்டல் ஜோ அந்த மேட் மேக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இம்மார்டல் ஜோ பத்தி ஃபர்ஸ்ட் பார்ட் மேட் மேக்ஸ் வந்து 80s வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. அதுலதான் வந்து இம்மார்டல் ஜோ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 2014 வந்த ஃபியூரி ரோட்ல தான் அந்த இம்மார்டல் ஜோ திருப்பி வந்தாங்க. யாரு அதுல நடிச்சவனதான் 14. இதுக்கு முன்னாடி இந்த ஃபியூரி ரோட். இப்ப 24 அதே இம்மார்டல் ஜோ இருக்கு. ஆனா அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு. அந்த இம்மார்டல் ஜோ தான் மெயின். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரிஸ் அவன் தான் மெயின். இதுல வந்து இம்மார்டல் ஜோ வந்து ஒரு சேஃப் சைடுமா இருக்கும். இதுக்கப்புறம் வரதா ஃபியூரி ரோடு. அதுலதான் இம்மார்டல் ஜோ மசவில்லனா இருப்பான். இது வந்து ஒரு டைம் பீரியட்னா ஃபர்ஸ்ட் அந்த மேட் மேக்ஸ் செகண்ட் மேட் மேக்ஸ் இருக்குல்ல, தேர்ட் தண்டர்ஸ்டார்ம் தேர்ட் பார்ட், அந்த கேப்ல நடக்கிற கதை. ஆமா, இது தண்டர்ஸ்டார்ம் கரெக்ட் தான். ஆமா, அந்த தண்டர்ஸ்டார்ம் அந்த கேப்ல நடக்காத. இதுல வந்து ஒரு மேட் மேக்ஸ் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வரும் தெரியுமா? தெரியல. எது அந்த கை வந்து வெட்டி டவுன் மேல ஒருத்த கார்ல பாத்துட்டு போறான் தம் அடிச்சுட்டு. அவன் தான் மேட் மேக்ஸ் ஒரு கேமியோ மாதிரி மேட் மேக்ஸ் வந்து. ஓகே ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூரி ரோட்லயே மேட் மேக்ஸ் அதுலயே ஒரு கேமியோ எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன இதுன்னா உனக்கு எல்லாமே போட்டோகிராஃபி செட்டிங் எல்லாமே பட்டாசா. இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஆஸ்திரேலியன். இது வந்து ஆஸ்திரேலியன் மூவி. ஜார்ஜ் மில்லர் டைரக்டர். இப்ப எப்படி நம்ம யூஎஸ்ல வந்து வெஸ்டர்ன் சொல்றோம்ல, அப்புறம் இட்டாலி ஸ்பாகெட்டி வெஸ்டர்ன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஓட அமெரிக்கன் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு இந்த வெஸ்டர்ன் இது இருக்கு, டெசர்ட், அவுட் பேக். இந்த அவுட் பேக் தான் இந்த இது போஸ்ட் அப்போகலிப்டிக். இது என்னன்னா எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அந்த நாடு ஒரு நாடே வந்து வேஸ்ட்லாண்டு மாதிரி. ஆஸ்திரேலியாவே வேஸ்ட்லாண்டா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்மார்டல் ஜோ தான் மெயின் சிட்டாடல். அவங்கதான் வந்து தண்ணி ஃபுட்டு ஆயில் மெயின் ஆயில் இது மூணுமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இவன் வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரிஸ் பாத்தீங்கன்னா இவன் சும்மா அந்த அப்பகலிப்ஸ் இந்த உலக அழியும் போது இவன் குடும்பத்துல இழந்திருக்கான். அதுல இழந்த டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கான் பைக்கர்ஸ் அவுட்லா மாதிரி. அவனுக்கு வந்து ஒரு செட்டில் ஆகுன்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால சிட்டடல வந்து சரி குறி வைக்கலாம்னு சொல்லி அதை இதுவும் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து இந்த கேஸ் லைன் இந்த பாட்டு கொடுத்துருவாங்க. அந்த கேஸ் போட்டு ஆயிலோட நீ கவனிச்சுக்கான்னு சொல்லி கொடுத்துருவான். வந்து கொடுத்துருவான்.
ஆனா இந்த நாய் நம்ம இவன் மிஸ் பண்ணது சும்மா சுத்திட்டு இருந்தவன் தானே, அங்கேயும் ஒரு புடிச்சாயி எல்லாம் அடிச்சு கிடப்பான. அதனால இவன் கொஞ்சம் கடுப்பாயிரும். இவன் வந்து ஒரு ஒழுங்கா ஒரு பண்ணல, இவனை கொண்டலாம் சொல்லி அந்த மாதிரிதான் அந்த சண்டை வரும். அந்த 48 அந்த மாதிரிலாம் வரும். இதுல என்ன வந்து சொல்ல வராங்கன்னா, இந்த வேஸ்ட்லேண்டு அப்புறம் அந்த லேடிஸ், அதாவது திருப்பியும் அந்த பெண்களோட இது அந்த இதுதான் மெயின். ஃபெமினிசம் வந்து ஜாஸ்தியாவே இருக்கு இதுல. அது மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்லயே இருந்துச்சு, ஃபெமினிஸ்ட் ரோடு தான் சொன்னாங்க அது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி இம்மாட்டம் குழந்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதியா எல் சைஸ் மாதிரி பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டான ஒரு மூளை இல்ல, அந்த வேஸ்ட் அண்ட் புரோட்டீன் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரிதான் பிறக்கும் எல்லா குழந்தையும். இவனுக்கு அது கடுப்பாயிரும். அதனாலதான் ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற ஒரு லேடிஸை வச்சு அது மூலமா குழந்தை பெற்று நல்ல எனக்கு அப்புறம் வந்து ஒரு சக்சஸ் நல்லா இருக்கணும், ஒரு சூப்பர் பவரா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவனே கடவுள் மாதிரி தான் இருப்பான் அந்த மாதிரி கதை. ஆனா வந்து மேட் மேக்ஸ் மாதிரி ஃபியூரி ரோடு மாதிரி இல்ல, அதோட மேட்னஸ் வந்து இதுல கம்மி மிஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டெட் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப்ல அந்த சேசிங் வந்து சூப்பரா இருந்துச்சு, நல்லா வித்தியாசம். எப்பவும் போல இந்த வியர்டான அந்த பைக்கு பிளஸ் அதுதான் பயங்கரமா அந்த பைக் அது கண்ட மேனிக்கு வந்துட்டே இருப்பானு பாருங்க. அது பார்த்தாலே மேட்னது பைத்தியக்காரத்தனமா மசத்தனமா இருக்கானா, அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதுலதான் நம்ம வந்து இந்த வலிமையை பத்தி சொல்லணும். வினோத் வந்து அவனோட விஷனை வந்து அந்த வலிமையில வச்சிருப்பான். அதாவது என்னன்னா அந்த ஹாலிவுட் மாதிரி பெரிய அந்த அமௌண்ட் இந்த ஸ்டுடியோ இந்த மாதிரி காசு செலவு பண்ண இங்க அவ்வளவுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்ல. அதனால அவனோட வந்து மைண்ட்ல தோணும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்துருப்பான். அந்த ரோடு வலிமை நல்லாவே இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து இனியே கொஞ்சம் பெருசா கொஞ்சம் வந்து அவங்க செலவு பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா எடுத்திருப்பான். அதனால நம்ம வந்து அந்த தமிழ் படம் காட்டி அப்படியே விட்டுட்டு ஓட்டி இது பண்ணிடுறது. இது உனக்கு வாரு இந்த விஜய் அஜித் சொல்லிட்டு அதுலயே வந்து ஓட்டி முடித்து தள்ளிடுறது. அவன் யாருன்னு தெரியுதா? யாரு அந்த ட்ரக் டிரைவர்? இவன் யாரு? வண்டர்ல வருவான். வண்டர்ல வரான். என்னன்னா இதுல நிறைய லாங்குவேஜ் மிஸ்டேக் வேற. அவ தப்பிச்சு வந்து அங்கேயே இருக்கிறது இருக்கு. என்னடா விட்டுட்டீங்களா? ஆமா. அப்புறம் வந்து கை அவன் வந்து விட்டுறான், ஒண்ணுமே கேட்கறதா. கை வெட்டினதுக்கு அப்புறம் கரெக்டா மெக்கானிக் கை ஒண்ணு வச்சிருக்கான். அதெல்லாம் எப்ப செஞ்சு வச்சான்னு தெரியல. அப்படியே எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளே, அதாவது இந்த கதைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டானுங்க. அதாவது ரொம்ப அது நல்லாவே தெரியும். அது பார்த்தா ஃபியூரி ரோட் அளவுக்கு கிடையாது. ஃபியூரி ரோடோட மேட்னஸ் வந்து அது பயங்கரமான படம். ஆனா ஜார்ஜ் மில்லர் வந்து இவரும் வந்து ஜேம்ஸ் கேமரான் மாதிரி அவதார் எடுக்கிற மாதிரி இவரும் மேட் மேக்ஸே தான் இருப்பாரு போல, என்னன்னு தெரியல. ஆனா இதுக்கு மேல 3000 Year Login ஒரு ஜின் படம் எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு சாஃப்டான படம். இந்த மேட் மேக்ஸ் ஃபியூரியஸ் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், மேடம் ஒன்ஸ் வாட்சபிள் தான்.